காளிதேவி காலஸ்வரூபி, காலத்தை கணிப்பவள். எங்கே எப்போது அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கே அப்போது நான் வருவேன் என்று கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்னதை அப்படியே முழுமையாக செய்து காட்டுபவள்தான் காளிதேவி. அதர்மம் எங்கே தலைவிரித்தாடுகிறதோ அங்கே அழிவை ஏற்படுத்துவாள். மோசக்காரர்களை நாசம் செய்வாள். அக்கிரமக்காரர்களை காலம் நேரம் பார்த்து அடியோடு அழித்து விடுவாள். நல்லவர்களுக்கு நன்மையே செய்வாள் அந்த மகாகாளி. தட்சன் நடத்திய யாகத்தில் சென்று கலந்து கொள்ள வேண்டுமென்று ஆசைப்பட்டாள் மகேஸ்வரி. பரமேஸ்வரனிடம் அனுமதி கேட்டாள். மறுத்தார் மகேஸ்வரன். இருந்தும் யாகத்துக்குச் சென்றாள் உமாதேவி. அங்கே தட்சனால் அவமானப்படுத்தப்பட்டாள். கோபம் கொண்ட உமாதேவி யாக குண்டத்தில் விழுந்து தன்னை மாய்த்து கொண்டாள். பரமேஸ்வரன் தேவியை உயிர்த்தெழ செய்தார். அப்போது உயிர் பெற்ற தேவி ஒரு பயங்கரமான உருவத்துடன் 10 அவதாரங்களாக 10 மகா வித்யைகளை தோற்றுவித்தாள். அதில் முதலாவது வித்யையே காளிதேவி. மயானத்தில் ஒரு சவத்தின் மேல், கழுத்தில் கபால மாலை, சிவந்த கண்கள், நீட்டிய நாக்கு, ஒரு கையில் வெட்டப்பட்ட தலை, மறுகையில் வாள் என்று 10 கைகளுடன் காட்சியளித்தாள். மகாகாளி பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றத்துடன் காணப்பட்டாலும் பக்தனிடத்தில் ஒரு தாயை போன்று பரிவு, பாசமுடன் இருந்து அருள்பாலிக்கிறாள். காளிதேவி மிகவும் சுறுசுறுப்பானவள். எப்போதும் தாமதத்தை விரும்பாதவள். யமனையே தன் வசப்படுத்தி வைத்திருப்பவள். எதிலும் அச்சமில்லை என்பது அவளது கொள்கை. உலகத்தின் காலப்பரிமாணத்தை குறிப்பவள் இந்த காளிதேவி. இவள் மாகாளி, பிடாரி, பத்ரகாளி, அங்காளி என்று கிராம தேவதையாக இருந்து அருள்பாலிப்பவர். இந்த காளிதேவியை உபாசனை செய்தவர்களில் மிக முக்கியமானவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். மகாராஷ்டிரா மன்னன் சிவாஜி இந்த காளிதேவியை வணங்கிவிட்டுத்தான் போருக்குச் செல்வான். வரும்போது வெற்றியோடு திரும்பி வருவான். மகாகவி பாரதியார் காளிதேவி குறித்து அருமையாக பாடியிருக்கிறார். மந்திரங்களுக்கு தலைவி என்பதால் பல மந்திரவாதிகள் காளிதேவியை துதித்து மந்திர சக்திகளை பெற்றுள்ளனர். அக்காலத்து மன்னர்கள் பலர் காளிக்கு பல கோயில்களை கட்டி வைத்துவிட்டு போயிருக்கின்றனர். காளிதேவியின் அருளை பெற்ற கவி காளிதாஸ் காளிதேவியின் மீது அற்புதமான பாடல்களை பாடியிருக்கிறார். இவர் காளியின் 12 விதமான உபாசனை முறைகளை சித்கன சந்திரிகை என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். தேவி மகாத்மியம் காளிதேவியை அன்னை பராசக்தியாக, துர்க்கையாக கூறுகிறது. துர்கா சப்தசதி நூல்கள் காளியின் ஆற்றலை விரிவாக கூறுகிறது. திருப்புகழில் காளிதேவியை பலவாறாக புகழ்ந்து பாடுகிறார் அருணகிரியார். காளியின் பீஜாசரம் கிரீம் என்பதாகும். காளிதேவியின் உபாசனத்தினால் மனதில் அதீத தைரியம், வாக்கில் நல்ல கல்விவன்மை, எதையும் முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் தன்மை, நிகரற்ற செல்வம், நோய் நொடியற்ற நல்ல வாழ்க்கை ஆகியவை அமையப்பெறும். ஓம் அஸ்ய ஸ்ரீ மகாகாளி மகாமந்திரஸ்ய பைரவிருஷி விராட்சந்தகம் ஸ்ரீ தக்ஷணகாளி தேவதா க்ரீம் பீஜம் ஹும் சக்தி ஸ்வாகா கீலகம். நவராத்திரி நன்னாளில் இம்மந்திரத்தை சொல்லி காளிதேவியை பூஜித்தால் முழுமையான பலனை அடையலாம். ராமசூப்பு.